எனக்கு வீட்ல இருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க. என்னெல்லாம்னு பார்க்கலாம். எப்படி நசுங்கி வந்திருக்கு பாத்தீங்களா? இது அன்பேக் பண்றதே ஒரு பெரிய வேலை. ஓகே, ஒரு வழியா ஓபன் பண்ணியாச்சு. இது வந்துட்டு ஓகே, இது மெடிசின். நான் மெடிசின்காக தான் வந்துட்டு மெயினா சென்ட் பண்ணவே சொல்லியிருந்தேன். இது வந்துட்டு ஷாம்பு. ஜப்பான் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா என்னோட அழகிய கூந்தலுக்கு டேண்ட்ரஃப் வந்துருச்சு. நீங்கள் கேட்கலாம் ஜப்பான்ல இல்லாத ஷாம்புன்னு. நிறைய ஷாம்பு ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் சரியாகலை. அதனால தான் இந்தியாவிலையும் கொடுத்துட சொன்னேன். ஊரை விட்டு போனாலே இது ஒரு பிரச்சனை, டேண்ட்ரஃப் வந்துடும். எப்படி கண்டுபிடிக்குதுன்னு தெரியல வேற தண்ணி. இது வந்துச்சு ஓகே, இது வந்து மசாலா, இது சாம்பார் பொடி. இதெல்லாம் எனக்கு இங்கே கிடைக்கும், ஆனா நான் வாங்க மாட்டேன். போய் ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு ஏஷியன் ஸ்டோர் இருக்கு, அங்க போய் வாங்கிக்கலாம். ஆக்சுவலா டோக்கியோல இருந்தா வந்துட்டு நிறைய இந்தியன் ஸ்டோர்ஸ் இருக்கு. டோக்கியோல எல்லாமே ஈஸியா கிடைக்கும். நான் வந்து ஹொக்காய்டோல இருக்கேன், இங்க வந்து இந்தியன் ஸ்டோர் கிடையாது. ஆனா வந்து ஏஷியன் ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் இருக்கு. எங்க போனீங்கன்னா இந்தியன் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாம சைனீஸ், கொரியன் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். நான் வந்து அடிக்கடி அங்க போய் வாங்குவேன். நான் மோஸ்டா வந்து ஆன்லைன்ல வந்துட்டு அரிசியில வாங்கணும்னா ஆன்லைன்ல வாங்கிடுவேன். ரேட்டு வந்து ஒன்னே தான், அதனால நான் ஆன்லைன்ல வாங்கிடுவேன். இன்னும் இந்த மாதிரி வீட்ல இருந்து எப்போ திங்ஸ் எல்லாம் கொடுத்து விடும் போது அவங்க கிட்ட அந்த மாதிரி மசாலா ஐட்டம் வந்து கொடுத்து விட சொல்லுவேன். இது வந்துட்டு ஓகே, இதுவும் மெடிசின். என்ன ஒரே மெடிசினா இருக்கு. ஓகே, இது வந்துட்டு கிழங்கு. இது என்ன சொல்லுவாங்க, எங்க ஊர்ல மரிச்சினி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு மரவள்ளி கிழங்கு. ஓகேவா, இதோட கரெக்டான நேம் வந்து மரவள்ளி கிழங்குன்னு நினைக்கிறேன். இதை வந்துட்டு கட் பண்ணி உணர்த்தி எங்க அப்பா கொடுத்து விட்டுருக்காரு. இது டேஸ்டா இருக்கும். இதை வந்து வேக வச்சு மீன் கறி கூட சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்துட்டு ஓகே, இது வந்து மல்லிப்பொடி. இன்னைக்கு நான் கேட்டிருந்தேன், இது வந்து காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் பனானா சிப்ஸ். ஓகேவா, நான் வந்து ஸ்நாக்ஸ்ல வேற எதுவுமே கேட்க மாட்டேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். மத்த எந்த ஸ்நாக்ஸும் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். அதனால இதை கொடுத்துடுவாங்க. 2 பாக்கெட் கொடுத்து விட்டுருக்காங்க, நிறைய கொடுத்து விட்டுருக்காங்க. நான் கொஞ்சம் தான் கேட்டேன், பட் இருந்தாலும் நான் சாப்பிடுவேன். எல்லாமே நான் தனியா சாப்பிட்டு முடிச்சிருவேன். எல்லாம் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு காசு அவ்வளவு தேவைப்படாது, ஆனா சென்ட் பண்றதுக்கான செலவு வந்துட்டு அதிகம். அது என்ன சொல்லுவாங்க, சுண்டக்காய் காப்பணம் செமட்டுக்குழி முக்காப்பணம், அந்த மாதிரி. இது வந்து இந்த திங்ஸ் வாங்குறதுக்கான காசை விட இது சென்ட் பண்றதுக்கான காசு தான் அதிகம். அதனால நான் பெருசா எதுவுமே வீட்டுல இருந்து கொடுத்து விட சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு நிறைய கொடுத்து விட்டுருக்காங்க எங்க வீட்டுல இருந்து. இந்த சிப்ஸ் எல்லாம் பாத்தீங்களா, நிறைய கொடுத்து விட்டுருக்காங்க. நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருவேன். நான் ஒரு வாட்டி ஜாப்பனீஸ்க்கு கொடுத்தேன் இந்த பனானா சிப்ஸ். அவங்க என்ன தெரியுமா, எரிச்சுது. இதுவே ஸ்பைசின்னா, அவங்க ஜாப்பனீஸ் வந்து ஸ்பைசி ஃபுட்டே அவங்களுக்கு ஆகாது, சாப்பிட மாட்டாங்க.